வாதைக்கு பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் போக ஒரு புதிய சந்ததி எழுந்தது. செலோபேதாதின் குமாரத்திகள் மோசேயின் முன் நின்று தங்கள் தகப்பன் உடன் பிறந்தோர்களுக்கு உள்ளே சுவத்தந்திரத்தை கேட்டார்கள். கர்த்தர், குமாரத்திகள் சொல்வது சரி, நீ அவர்களுக்கு சுவத்தந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்றார். பின்பு தேவன் மோசேயை அபராயீம் மலையின் மேல் ஏறி மரிப்பதற்கு முன் தேசத்தை பார்க்கச் சொன்னார். மோசே, கர்த்தர் சபையின் மேல் ஒருவனை அதிபதியாக நியமிப்பாராக, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்க வேண்டாம் என்று வேண்டினான். கர்த்தர், ஆவியைப் பெற்ற நுண்ணின் குமாரனாகிய யோசுவாவை அழைத்து அவன் மேல் உன் கையை வை என்றார். மோசே கட்டளைப்படி யோசுவாவுக்கு தன் அதிகாரத்தை கொடுத்தான். அவன் இஸ்ராயேலின் மெய்ப்பனாக நின்றான்.